முடிக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். கருத்தாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றும் ஆவியானவர் தமது சித்தத்தை இந்த செய்தியின் மூலமும் அவர் வைத்திருக்கிற சித்தத்தை நம் வாழ்க்கையிலே ஊழியங்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சியோடும் நிற்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. இன்றைய செய்தியின் தலைப்பு கனி. கனி என்னது? பழம். ஆதாம் ஏவாள் கனி. கனி, கல்வாரி, கல்லறை. கனியும் கல்வாரியும் கல்லறையும். ஸ்தோத்திரம். இந்த ஒரு தலைப்பில் ஒரு சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு தெரியும். நம்முடைய சிருஷ்டிப்பின் கால அந்த நாட்களிலே ஆதாம் ஏவாளோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே நடந்த சம்பவங்களை குறித்து தான், அந்த அடிப்படையில் தான் அந்த செய்தி வருது. ஸ்தோத்திரம். ஆகவே ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கி நல்ல ஒரு தோட்டத்தையும் கொடுத்து எல்லா வசதியும் கொடுத்து அதில் தன்னுடைய பிள்ளைகளாய் வைத்து அவர்களோடு அவர் நேரங்களை செலவு பண்ணி மகிழ்ச்சி அடைந்து வந்தார். அவர் மகிழ்ந்தார், அவர்களும் மகிழ்ந்தார்கள். அதுதான் அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம். அவர்கள் என்றைக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்றும் தேவனோடுள்ள உறவு அவர்கள் வாழ்க்கையில் உறுதியாக என்றைக்கும் இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். அதற்காக அவர் நல்ல ஒழுங்களையும் ஒரு சில சட்டத்திட்டங்களையும் கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். அவருடைய இஷ்டப்படி தேவையான எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் குறிப்பிட்ட ஒன்றை அவர் வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். சோதரம். அப்பொழுது அந்த கனியின் விஷயம் வருது. அதாவது அவர் நல்ல விருட்சங்களை எல்லாம் உண்டு பண்ணினார். அதில் ஒரு விருட்சம், அதுக்கு என்ன, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம். அது தோட்டத்தின் நடுவில் இருந்தது. அந்த விருட்சம் என்று பார்க்கிறோம். அதை மட்டும் நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். அவர் தெளிவாக சொல்கிறார். அதாவது புசிக்கும் நாளில் புசிக்காத அப்படின்னு சொல்லலை. தேவைப்பட்டால் அப்படி அதில் வய மீடியா பாலிசி அப்படி இப்படியும் அதெல்லாம் கிடையாது. நீ புசிக்கக்கூடாது. புசிக்கும் நாளிலே சாவாய் அல்ல, சாகவே சாவாய். ஒரு மனுஷன் சொல்லியிருந்தால் உடனே இப்படியா சொல்லுவது, ஒரேடியாக என்ன சாவான்னு சொன்னால் யாரு தான் முடியும், கொஞ்சம் பதமாக சொல்ல வேண்டாமான்னு தான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை. அவர் சரியாக சொல்லுவார், ஆனால் தெளிவாக சொல்லுவார். இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று ஆண்டவர் கட்டளை இட்டார். ஒரு கட்டளை கொடுத்தார். சொல்லல, அது கட்டளை. அல்லேலூயா. சொல்லுகிற ஒரு சொல்லுக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு சொல் சாதாக ஒரு டிரான்ஸ்லேட், நம்முடைய இது பழக்க வழக்க சொல் வேறு, கட்டளை வேறு. கட்டளைன்னா அது கீழ்ப்படிய வேண்டிய ஒன்று, அது மீறப்படாத ஒன்று. ஆமாம், நமக்கு ஆண்டவர் நிறைய கட்டளை கொடுத்துருக்கிறார். அவர் இப்பொழுது ஒரு கட்டளை கொடுத்தார், இதை சாப்பிடக்கூடாது, சாகும் நாளில் நீ சாகவே சாவாய். இது ஒரு கட்டளை. அது அன்றைக்கிருந்து முடிஞ்சு போனதில்லை, இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து ரெண்டாவது, இது ஆதாம் காலத்தில் தேவன் ஆதாம் ஏவாளை கொடுத்தது. அடுத்து இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை இட்டார். என்ன தெரியுமா? நீங்கள் உலகெங்கிலும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதாகுமாரன் பசுதாமியோட நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் சீஷராக்குங்கன்னு சொன்னார். அது ஒரு கட்டளை தான். இப்படி கட்டளைகள் அங்கங்கே இருக்குது. வாக்கு தத்தங்கள் ஏராளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாக்கு தத்தம் என்று இது குறிப்பாய் சொல்லுவது ஒன்று தான். அநேகர் பல காரியங்களை தருவேன்னு வாக்கு பண்ணுவாங்க. இப்போ இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் வாக்கு தத்தம் என்றால் அது அதாவது மெயினாக உள்ளது ஒன்று தான். அதாவது நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் தந்த வாக்கு தத்தம். தேவனுடைய வாக்கு தத்தம் என்னென்னா, உனக்கு தேசத்தை தருவேன், சாப்பாடு தருவேன், அவனை ஒரு பணக்காரனாக்குவேன், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வாக்கு தத்தம். வாக்கு தத்தம்னு சொன்னால் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. அதுபோல் கட்டளைகள் பல இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. சோதனம். அப்போ இந்த கட்டளையை அவர்கள் மீறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி மீறினாங்க? தானாய் மீறவில்லை, ஒருவன் அவர்களை மீறும்படி அங்கே வழி நடத்துகிறான், வஞ்சிக்கிறான். அது யார்? சாத்தான் சொல்லப்பட்டிருக்குல்ல. சாத்தான் அவர்களோடு இடைவிடுகிறான்.
தேவனோடு தொடர்புள்ள இவர்களுக்கு சாத்தானோடு ஒரு தொடர்பு வருகிறது. அநேகர் விசுவாச பிள்ளைகள் பழகுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சில வித்தியாசமான ஒரு நபரோட ஒரு தொடர்பு வரும், ஒரு ரட்சிக்கப்படாத அல்லது இன்னொரு வித்தியாசமான நபரோட சில தொடர்பு வரும். அந்த தொடர்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இதை நீங்கள் கேட்கும்போது, அப்போ ரட்சிக்கப்படாத எந்த ஜனங்களோடையும் நம்ம பழக்கம் வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்போ கேள்வி கேட்கலாம். ஆனால் அப்படி வேதம் சொல்லவில்லை. அதாவது வேதத்தை சரியாக புரிந்து கொள்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவ வார்த்தைகளை சரியாய் புரிந்து கொள்ளுதல், அது ரொம்ப முக்கியம். சரியாய் புரிந்து கொள்ளலைன்னா ஒரே காரியத்தை வச்சு பல காரியங்களை பேசிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் பவுல் ஒன்று சொல்லுவார், நீங்கள் எல்லாத்தையும் விட்டு இதை விட்டு விலகு விலகு விலகுன்னு சொல்லுவார். சொல்லிக்கிட்டு நான் சொல்வதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, நல்ல நல்ல கவனிங்க, நான் சொல்வதை புரிஞ்சுக்கிடுங்க, விலகி போங்கன்னு சொன்னால் நீங்கள் பிறகு உலகத்தில் வாசம் பண்ண முடியாதுல்ல, வாழ முடியாதுல்ல. புரியுதா? அந்நியரை விட்டு விலகு, அவிசுவாசியை விட்டு விலகு, அதை விட்டு விலகு, இதை விட்டு உலகத்தில் நீங்கள் வாழ முடியாது. நான் என்ன சொல்லுகிறேன்னா, விசுவாசிகளில் ஒருவன், நல்ல கவனிய, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கர்த்தர் பரிசு 10. நான் சேர்ந்து வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். சரி, ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. புரியுதா? ஏன்னா சில நம்ம பிள்ளைகளெல்லாம் அது குறிப்பாக இது லேடிஸு ஏதோ ஒரு வசனம் எங்கேயோ கிடச்சா அதை வச்சு உலகம் பூரா பிரசங்கம் பண்ணிடுவாங்க. ஆம்பளைகள் பொதுவாக 10 வசனம் கிடைச்சாலும் பிரசங்கம் பண்ணி யோசிப்பான். யாரையும் நான் சௌகரியமாக கூட சொல்லலை, யாராக இருந்தாலும் சரி தான். சில ஒரு வசனம் கிடைச்சா போதும் அது மட்டும்தான் தெரியும் பைபிளில், எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துருங்க, நல்ல ஜாக்கிரதையாக இருந்துங்க. எதுக்கு பெற்றோரை வச்சுருக்கு வீட்டில்? பிள்ளைகளுக்கு எதுக்கு பெற்றோர்? பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவையா இல்லையா? பிள்ளைகள் பெற்றோருக்கு பெற்றோர் தேவையில்லைன்னு சொன்னாலும் பெற்றோர் தெரியும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் தேவை. அதே போல் தான் சபையில் ஊழியக்காரன் தேவை. பெற்றோர் தவறே செய்தது இல்லையா? பெற்றோர் தவறு செய்திருக்காங்களா? எங்கள் அப்பா எல்லாம் தவறு செய்திருக்காரு, உங்கள் இதுன்னு தெரியல. பெற்றோரும் தவறு செய்வாங்க, சில சூழ்நிலை தெரியாமல் செய்வாங்க, நல்லதுன்னு செய்வாங்க, தப்பாக இருக்கும். ஆனால் பெற்றோர் தான், பிள்ளைகள் தான். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கு விபச்சாரக்காரோட கலந்துருக்கக்கூடாது. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரத்தோடு நான் எழுதலை. பிறகு என்ன சொல்கிறார் அவர்? நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரர் எனப்பட்ட ஒருவன். யாரு சகோதரர்? விசுவாசி சகோதரன் சபையில் இருக்கிற மெம்பர்ஸ். அப்படிப்பட்ட விசுவாசின்னு சொல்லக்கூடிய ஒருவன் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால், எப்படிப்பட்டவர்களாக இருந்தால், விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது. சில விசாரியாக இருக்க மாட்டான், ஆனால் பொருளாசைக்காரனாக இருப்பான், விக்கிரகாராதனைக்காரனாக இருப்பான், உதாசீனாக இருப்பான், வெறியனாக இருப்பான், கொள்ளைக்காரனாக இருப்பான். இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. புரியுதா? ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் இஸ் எ நைஸ் டாபிக். அது ஒரு நல்ல சப்ஜெக்ட், நான் படிக்கணும். அண்ட் இட் நீட்ஸ் த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்த ஆவியானுடைய உதவி அதற்கு தேவை. அல்ல நம்ம சரியானதை புரிஞ்சிட முடியாது, தவறானதை புரிஞ்சிட்டு இருப்போம். ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஒரு மாணவர் படிக்கிறது போல் படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு பிரயோஜனம் நல்லா இருக்கும். அல்லது ஏதோ கேட்டுட்டு போகிற மறந்துட்டோன்னா பிரயோஜனம் இருக்காது. பாருங்கள், வேதத்தின் ஆழங்களை நான் சொல்கிறது, வேதத்தின் ஆழங்களை சொல்கிறேன்னா தெரியாது எனக்கு. ஆழம் எவ்வளோ எங்கோ, அது இப்போ வானத்தை கூட கண்ணில் பார்க்குறான் சூரியனை, இதுக்கு ஆழத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு ஆழமானது, மேலானது. நம்ம எங்கோ நின்று ஒரு கரையில் நின்று பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு நான் ஒரு முடிவு கொண்டு முடியாது, யாரும் ஒரு முடிவு கட்ட முடியாது. இதுக்கு இந்த வசனம் இதுதான் அதுதான் அப்படித்தான் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்லுவேன், வெளிப்படுத்தலை குறித்து நான் எங்கே என்ன செய்ய மாட்டேன். இங்கெல்லாம் நல்ல ஸ்டடி எடுத்துருக்கேன், இப்படித்தான் நான் சொல்லவே மாட்டேன். இப்படித்தான் அப்படித்தான் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சரியான தீர்வுகள் அல்ல. எதை சொல்லணுமோ அதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஆலோசனைக்கு விடலாம், அவங்களுடைய ஒரு உணர்வுக்கு விடலாமே தவிர கட்டளையாக அல்லது கட்டாயமாக நாம் அவைகளை நாம் சொல்ல முடியாது. சில காரியங்கள் ஏற்ற வேலையில் தான் வெளிப்படும், அதுவரையான ரகசியமாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ரட்சிப்பு குறித்து அழகாக சொல்கிறார். ரட்சிப்பு வாழ்க்கை
ரட்சிப்புக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ரட்சிப்புன்னு உள்ளது இது தனி சப்ஜெக்ட். அது ரட்சிப்பில் அவருடைய கொள்கை, அவருடைய பிரின்சிபிள் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா அது வேற. ரட்சிக்கப்பட்டவன் எப்படி வாழணும், அது ஆவிக்குரிய வாழ்க்கை. புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை தூக்கி நீங்க ரட்சிப்பின் அந்த பிரின்சிபிள் போட்டீங்கன்னா தப்பா வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஒரு வசனத்தை எடுத்து, கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ள வசனம் எடுத்து ரட்சிப்பின் பிரின்சிபிள்ல போட்டீங்கன்னா தப்பா வரும் சில வேலை. நான் சொல்றது புரியுதா? இது புரியல நினைக்கிறேன். இன்னும் சொல்றேன். இது எப்படி சொல்றேன் பாருங்க. விவாகம்னா என்ன? திருமணம், கல்யாணம். விவாகம்னு சொல்லுது. அது என்ன சொல்லுது? விவாகம்னா என்ன? கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு இல்லையா? அவர் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு. அவர் ஒன்று ஏற்படுத்திட்டாரு. ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஸ்தாபிச்சுட்டான். ஸ்தாபிச்சது எப்படி? அது வேற. எப்படி பணம் உண்டு பண்ணா, எப்படி ஏற்பாடு பண்ணா, என்ன ஆள் எடுத்தா, என்ன செய்தா, அது வேற. இனி அந்த தொழில் எப்படி நடக்குது, நிர்வாகம் எப்படி நிர்வகிக்கப்படணும், அது வேற. விவாகம் உள்ள பிரின்சிபிள் வேற. தேவனுடைய பிரின்சிபிள். குடும்ப வாழ்க்கை நடத்துவது வேற. புரிஞ்சுடுங்க, தெளிவா சொல்றேன். புரியுதா? ஆக குடும்ப வாழ்க்கை அதுல உள்ள ஒரு வசனத்தை தூக்கி நீங்க எங்க போடக்கூடாது? விவாகம் உள்ள பிரின்சிபிள்ல போடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் பல இடங்களில் தவறுறீங்க, அதனால சொல்றேன் நான். அவர் விவாகம் உள்ள ஒரு வார்த்தையில் உள்ள அவருடைய பிரின்சிபிள் உள்ள ஒரு வசனத்தை எங்க போடக்கூடாது? விவாக வாழ்க்கைக்குள்ள, குடும்ப வாழ்க்கைக்குள்ள போடக்கூடாது. குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லப்பட்ட காரியத்தை தூக்கி எங்க போடக்கூடாது? விவாகத்துக்கு போடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பு வேற, ஊழியம் வேற. ஒரு ஆண்டவர் எப்படி அழைக்கிறாருன்னா அதுக்கு அவருடைய காரியம். 3-4 காரியத்துக்கு பேச அழைக்கிறார். அழைப்பு அதற்கு உட்பட்டது. இன்னும் ஊழியம் செய்வது அது அவர் என்ன தனியா பார்த்து சொல்றாரு, இப்படி செய்யணும் சொல்றாரு. அது வேற, இது வேற. அப்ப அது சில நேரங்களில் அதை இதையும் இதை மாற்றி போட்டா கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும். ஊழியத்தில் ஊழிய பாதையில் தடுமாற வரும்போது அழைப்பு அதை நிலைநிறுத்தும். அழைப்பில் சண்டை வரும்போது ஊழிய பாதையை அவர் என்ன விரிவாக்கி அதை உறுதிப்படுத்துவார். நாம் அதை செய்ய முடியாது. கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஃபாலோ பண்ண, அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி எனக்கு தெரியுது. கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சரி, ரைட். இங்கே வந்திருக்க. அப்போ கட்டளை இது கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் சொல்லிட்டாரு. சரி, அந்த அந்த இதான் ஏவாளுக்கு உள்ள சோதனை எப்படி உண்டா சொல்லுங்க? எப்படி சோதனை? ஏவாள் தோட்டத்துக்கு போனா இல்லையா? அவ எதை பார்த்தா? எதை பார்த்தாள்? ஒன்று சொல்ல, விருட்சத்தின் கனி. கரெக்ட். இது கருத்தாச்சு வருமுங்களே. விருட்சத்தின் கனியை கொஞ்சம் நான் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லலாம், மற்றபடி பேச வேண்டாம். கனியை பார்த்தாள். அந்த கனி எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? பார்வைக்கு அந்த பார்வைக்கு இன்பமா இருந்து, புசிப்புக்கு நல்லதா இருந்தது. அடுத்து புத்தியை தெளிவிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எது பார்வைக்கு இன்பமா இருந்தது சொல்லுங்களேன்? கனி. எது புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது? கனி. எது நல்லதா இருந்தது, இன்பமா இருந்தது? எங்க எழுதியிருக்கு? ஆனா இது எப்படி எழுதியிருக்குன்னா அந்த விருட்சம்னு தான் எழுதிக்க தவிர கனின்னு எங்க எழுதப்படல. அந்த விருட்சம் பார்வைக்கு இல்ல புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கமா இருக்கிறது என்று அவள் அதை கண்டாள், பறித்தாள், தின்றாள், கொடுத்தாள். அவனும் தின்றான், மடிந்தான். அந்த விருட்சத்தில் இருந்தவர் கனியை சாப்பிடுன்னு சொல்லிச்சு. விருட்சம் அவளுக்கு இன்பமும் ஏற்றதும் அறிவை தெளிவிக்கிறதுமா இருந்தது. அது அவளுக்கு பிரியமா இருந்த அப்படின்னாலே அந்த விருட்சத்தின் கனியை அவள் புசித்தாள். கனியை புசித்தால், கணவனும் கொடுத்தால், எல்லாம் நமக்கு தெரியும். சரி,
அப்போ இந்த கட்டளையை, கர்த்தர் கொடுத்த கட்டளையை அவள் மீறினாள். அதுதான் பிரச்சனை. கட்டளை மீறப்பட்டது. கட்டளை மீறப்பட்ட உடனே இது நடந்த சம்பவம் என்ன? தேவனுடைய கையிலே வைத்திருந்த தன்னுடைய ஆதாமை தேவன் இழந்தார். சாத்தான் ஆதாமை தன் கையிலே எடுத்துக்கொண்டான். தேவனுடைய சொத்து, தேவனுடைய சுதந்திரம் சாத்தானுடைய சுதந்திரமாய் மாறி போயிற்று. அதுதான் நடந்தது. ஆண்டவர் வந்தார், அதை பார்த்தார், எல்லாம் கேட்டார். தெரியுமே, நான் அதை பற்றி ரொம்ப சொல்லலை. எங்கே இருக்கிறான்னு கேட்டார், எல்லாம் முடிச்சு. சரி, அப்போ முதல்ல பாருங்க, ஒரு ஒரு திருட்டு நடந்திருக்கு. தேவனுடைய சொத்து, ஆதாம் சொந்த பிள்ளைகள், அதை சாத்தான் திருடி விட்டான், தனக்கு சொந்தமாக்கி விட்டான். எந்த வகையில் சொந்தமாக்குனா? தூக்கிட்டு போகல அவங்கள, அப்படி சொந்தமாக்க முடியாது. அல்லது வேற எங்கேயோ போய் மறைச்சு வைக்கல. அவன் அங்கே தான் இருந்தான், அவன் அப்படித்தான் இருந்தான். அவன் தவறென்று தோன்றின எதையும் செய்யவில்லை, நல்லதென்று தோன்றினதை தான் அவன் செய்தான். அது எல்லாத்துக்கும் மேல புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது. அது புத்தியை தெளிவிச்சுதா இல்லையா? தெளிவித்தது. சாத்தானுன்னா சாப்பிடு, நீ சாக மாட்ட. அவர் போய் சொல்லிட்டாரு. ஏன்னு தெரியுமா? நீங்க இதை சாப்பிட்டா அவரை போல ஆயிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்படிதானே சொன்னா? அப்படிதானே சொன்னா? ஆமா, அப்படிதான் சொன்னான். அவன் தின்ன உடனே அவரை போல ஆனானா? யார் சொன்னா இல்லைன்னு? சோதனம் இப்படித்தான் இருக்கும் பாருங்க. நாம ஆதாமை எவ்வளவு சாத்தம் வச்சுக்கல, நம்மளே வச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். சாத்தான் சொன்னா இதை தின்னாலும் அவரை போல ஆயிடுவான்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அல்லேலூயா. சரி, இருக்கு. அதுக்கு ஆழங்கள் எல்லாம் நான் போகல, எனக்கு அர்த்தம் என்ன தெரியாது, விட்டுருங்க. அப்ப ஆதாம் ஏவாள் யாரு போல ஆயிட்டாங்க? இப்போ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் சொல்றது நான் சொல்லல, நம்மில் ஒருவரை போல் ஆனான்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மில் ஏன் சொல்றாரு? பிதாகுமாரன் பரிசுத்தாவியும் ஒன்றா இருக்கிறார்கள், அது எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனாலதான் நம்மில் அதை சேர்த்து சொல்றாரு. சரி, அப்ப இதுக்கு ஆளுங்களை நான் எப்படி உங்களுக்கு வளர்க்கறது? எனக்கு தெரிஞ்சதை சொன்னாலும் நீங்க எத்தனை பேர் புரிஞ்சிடுவீங்க? அல்லேலூயா. இது கொஞ்சம் ஜாக்கிரதை, நம்ம ஞானமா ஃபாலோ பண்ண வேண்டிய காரியங்கள் வேணும். அவன் ஏதேல நடந்த காரியம் தான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. பார்வைக்கு இன்பமானது அதை நாம் பார்க்கிறோம், கண்களுக்கு பிரியமானதை பார்க்கிறோம், வாய்க்கு சுவையா இருக்கும்னு அதை ரொம்ப சாப்பிட்றோம், அறிவுக்கு நல்லா இருக்குன்னா அதை போடுறோம். கை கட்டையா வச்சா நல்லா இருக்கும்னா கட்டையா வச்சுக்கணும், நெட்டையா வச்சா நல்லா இருக்குன்னா நெட்டையா வச்சிடும். டைட்டாக போடணும்னு அறிவு சொல்லிச்சுன்னா டைட்டாக போடுறோம், லூஸாக போடணும்னா லூஸாக போடுறோம். ஒன்றும் இல்லை, ஷர்ட்டே வேண்டாம்னா ஷர்ட்டே வேண்டாம், அறிவு சொல்றதை கேட்டுருவோம். ஆமாம், அந்த கனியின் ரகசியம் அந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே வெளிப்பட்ட அந்த காரியம்தான் இன்று வித்தியாசமான கோணங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மரம், வேறுள்ள மரம், அது பல கிளைகளை விடும், பல கனிகளை அங்கங்கே தொங்க விட்டுட்டு இருக்கும். ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம், ஆனால் ரிசல்ட் இதுதான், மொத்த விஷயம் இதுதான். மொத்தத்தில் அந்த கனி அதை புசிக்கும் போது அவன் சாகிறான். அவன் செத்தானா? சாகல, இல்லை, அவன் செத்தான். வேத்தின்படி அவன் செத்தான். இது அவன் செத்தது உண்மைதான், ஆனா அவனுக்கு அது தெரியல, தான் செத்தது தனக்கு தெரியல. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆத்மா செத்து போச்சு. இன்றைக்கும் ஆத்மா செத்து போனவங்க தான் நிறைய பேசுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? சாத்தான் ஒரு காரியம் செய்யறான். ஆலயங்களை ஏற்படுத்தினவன், ஜெப வீடுகளை ஏற்படுத்தினவன், ஆலயங்களை ஏற்படுத்தினவன், ஊழியங்களை ஏற்படுத்தினவன், இப்பொழுது மீடியா மூலம் அவன் சபை நடத்தி கொண்டு வருகிறான் சாத்தான். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளே சில கேள்வி, அப்போ எல்லா மீடியாவும் மோசமா?
எல்லா மீடியா மோசம்னு யார் சொன்னா? நான் சொல்லலையே. அளவோடு இருந்தால் ஒன்றுமே தவறு இல்லை. பைபிள் சொல்லுது அளவுக்கு மேலே போனால் தவறு. மீடியா யூஸ் பண்ணலாம், அளவு, எல்லாத்துக்கும் அளவு. சரியா? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வேணும், ஒருத்தி, அளவு. அது மேலே எனக்கு 10 இல்லை, அளவுக்கு மேலே போனால் தப்பு. ஒரு மனிதன் விவாகம் பண்ணலாம், ஒருத்தி விவாகம் பண்ணலாம், அளவு. மீடியாவிலே அளவு இருக்குது, எல்லாத்துலேயும் அளவு இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லாத்துலேயுமே ஒரு அளவு உண்டு. சிலது விஷத்தை தள்ளிடணும். எல்லா நல்லதுலேயும் கொஞ்சம் கெட்டது இருக்கும். அரிசி நெல் அறுத்துட்டு வந்தோன்னு அப்படியே போட்டால் நம்ம சோறு வைக்கிறோம், அப்படிக்கிறோமா? அதை எடுத்து காய போட்டு அப்புறம் என்ன தோல் எடுத்து இடித்து மில்ல அப்படி தானே வைக்கிறோம். எல்லாத்துலேயும் செய்ய வேண்டிய சரி காரியம் உண்டு. செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாத்துலையும் செய்தால் அதை ஏற்றபடி பயன்படுத்திக்கலாம். செய்யாமல் செய்தால் பயன்படுத்த முடியாது. ஆகிலும் விஷமானவைகளும் உண்டு, அதை நம்ம தொடக்கூடாது. இந்த பழத்தை தொடக்கூடாது. அதை அவங்க தொட்டாங்க, பார்த்துட்டாங்க, புசிச்சாங்க. அப்படி தெளிவாக சொல்லியிருக்கேன். தானும் சாப்பிட்டு புருஷனும் கொடுத்தா, 2 பேரையும் காலி பண்ணிட்டான். அவங்க தோட்டத்தை விட்டு வெளியே போகிறாங்க. தோட்டத்தை விட்டு வெளியே போன உடனே சாத்தான் அங்கே வந்துட்டான். ஏற்கனவே சாத்தம் வந்தாச்சு, அவங்க செத்துட்டாங்கல்ல, ஆத்மா செத்து சாத்தம் உள்ள வந்துட்டான். அப்போ 2வது என்ன நடக்குது? இதை புசித்த உடனே என்ன நடக்கு? தேவ சத்தத்தை கேட்குறாங்க. அவர் உள்ள வர்றதை கேட்குறாங்க. அவர் வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயம் உண்டாகு. இதுக்கு முன்னால சந்தோஷம், இப்போ பயம். ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன பயம், ஜோம் பண்ண ஒரு சின்ன வித்தியாசம். முன்ன சந்தோஷமாக ஜோம் பண்ணுவோம், இப்போ ஜோம் பண்ணுங்கன்னா கொஞ்சம் சங்கடம் தான். முன்ன 4 பிரதேசம் பார்க்கணும் சந்தோஷமாக வந்துடுவோம், இப்போ கொஞ்சம் சங்கடம் தான். ஒரு பயம், ஒரு அச்சம். என்ன செய்வோம்? வேற இலை எடுத்து தச்சிருவோம். நம்ம கொஞ்சம் மாறு வேஷம் போட்டுருவோமே. நமக்கு எனக்கு தெரியுது நான் சரியில்லை, ரொம்ப வித்தியாசம் ஆகிட்டேன். ஆதாமுக்கு தெரியுது, கொஞ்சம் வேஷம் மாற்றிக்குவோம், கொஞ்சம் அந்த இலைகளெல்லாம் சேர்த்து தச்சு. இதுவரை அவன் அறியாததை அறிந்து கொண்டான். அவன் நிர்வாணி என்பதை அறியவில்லை. ஆனால் இப்போ அவன் அறிந்து கொண்டான் தான் நிர்வாணி என்று. அதை அவனே மறைக்க பார்க்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? புசிக்காதேன்னு சொன்ன அந்த பழத்தை புசித்த அந்த தவறை அவன் தானாக நீக்க முற்படுகிறான். அதான் உள்ள ரகசியம். தானாக நீக்கணும்னு முற்படுறான். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. அப்போ கர்த்தர் வந்த உடனே அங்கே எல்லாமே என்ன மாறுது. ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிற? ஆண்டவர் தெரியாத ஆதாம் எங்கே இருக்கிறான்னு தெரியும். ஏன் எங்கே இருக்குன்னு கேட்டார். இன்று என்னட்டையும் உங்கள்கிட்டையும் கேட்குறாரு. அதுதான் அர்த்தம். ஆதாம் எங்கே இருக்கிறான்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆதாம் எங்கே இருக்கிறான்னு ஏன் அந்த வசனத்தில் வாழ் போல இது கேள்வி வச்சிருக்காருன்னா, இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த கேள்வி வருகிறது என்பதுதான் உண்மை. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, அவன் பயந்தான் எழுதியிருக்கு, அவன் நிர்வாணின்னு எழுதப்பட்டிருக்கு. யார் சொன்னாவிட்ட? யாரும் சொல்லலை நீ நிர்வாணின்னு. அவனே சொல்றான், அவனே கண்டுகிட்டான் நான் நிர்வாணி. அதற்கு முன்பு தேவனுடைய காரியங்களை, நன்மையான காரியங்களை கண்டு கொண்டிருந்த அவனுடைய கண்கள் இப்பொழுது நிர்வாணம், அவலட்சணம், பயம், இப்படிப்பட்ட பல காரியங்களை காண ஆரம்பித்து விட்டது. தேவனுடைய கட்டளையை மீற மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்கள் இவைகள் தான். ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நிர்வாணின்னு சொன்னது யாரு அப்படின்னா மாறி மாறி சொல்கிறான். அவங்க இவங்க நீங்கள் தந்தவங்க அப்படின்னு பதில் வருது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம் வஞ்சிக்கப்படுற விஷயம் இது போல இருக்கு. வஞ்சனையை மறைக்கிற விஷயம் இப்படித்தான். அவங்க இவங்க நான் இல்லை, நீங்கள் தந்தவங்க. கர்த்தர் நம்மை ஜாக்கிரதையாக கர்த்தர் கிருபை செய்வாராக. தவறு செய்து பாவியாகிறத விட தவறை மறைச்சி பாவியாகிறவங்க நிறையங்க வேதத்தில் நிறைய இருக்கு. அது சொல்லிட்டா கர்த்தர் மன்னிச்சிடுவார். அதை விட்டு மனுஷனுக்கு முன்பாக நாம் மறைக்கிறோம் பாருங்க, தேவனுக்கு முன்பாக நாம் பாவியாய், ரெண்டத்தினை பாவியாய் நாம் மாறி போகிறோம். கர்த்தருடைய சமூகம் அவருக்கு நமக்கு இடவழியே இருக்கக்கூடாது. இடவழியே கிடையாது. இந்த பாவம் தான் இடவழியை உண்டு பண்ணுது. இவங்கள்ட்ட பாவம் வந்து இப்போ என்னாச்சு? தோட்டத்தை விட்டு பாவம் உள்ளவங்களோட அவர் இருக்க முடியாதுங்க. உள்ளே சொன்னால் கூட ஒழுங்காக கர்த்தருக்கு மாற்று ஒரு ஏற்பாடு செய்ப்பார். நான் நம்புகிறேன், வேதத்தில் எழுதப்படலை, நம்புகிறேன். அது இல்லாதனால வேறு வழி இல்லை. ஏன்னா மாறி இது பராய் சொல்லிருக்காங்க. கடைசியில் அவன் சொல்லிட்டான் நீர் தந்துடல, அந்த இது நீர் தான் காரணம்னு சொல்லிட்டான். அடுத்து ஏவா தான் காரணம், ஏவா சொல்லிட்டு அந்த பாம்பு தான் காரணம். மாறி ஆகிட்டு பாருங்க.
கடைசியில் நிலைமை என்ன? அவங்க ஏதேனுக்குள்ளே இருக்க முடிச்சுதான், ஏதேனுக்குள்ளே இருக்க முடியல. யார் யாரை குற்றப்பட்டு அந்த குற்றங்களை ப்ரூவ் பண்ணாலும் விஷயம் என்னென்னா அவங்க ஏதேனுக்குள்ளே இருக்க முடியல. அவங்க தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அங்கே தோட்டத்தில் 2 சுடரொளி பட்டயம் அங்கே இருந்தது. சோதரம் கனியை புசித்த அந்த காரியம் முடிந்து விட்டது. நான் இதுக்கு இந்த பகுதி வேதத்தில் ஒரு கனியை குறித்து மட்டும் சொல்லுகிற காரியம் அல்ல, கால சாத்தியங்களை, காலங்களின் அந்த அளவுகளை வகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் வைத்துள்ள காலத்தின் அடிப்படையான திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு முதல் காலம் அது, முதல் காரியம் அது. ரெண்டாவது நான் உங்களோட சொன்ன காரியம் கல்வாரி. இந்த கல்வாரின்னு சொல்லும்போது இந்த கனியை பறிச்சுட்டாங்க பாருங்க, பறிச்சு சாப்பிட்டா. இனி அந்த கனி தான் விருட்சமாக இருந்தாலும் கனி விருட்சம் எல்லாம் நல்லா இருந்துன்னு போய் சாப்பிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கனிக்குள்ள என்ன இருந்து தெரியுமா? அது வந்து மாம்பழம் போல இருந்திருக்குமா, இல்லை ஆப்பிள் மாதிரி இருந்திருக்குமா, இல்லை சக்கப்பழம் மாதிரி இருந்திருக்குமா? எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு இப்படி தோணுது, பைபிள் எழுதல. அதுக்குள்ள உண்மையாகவே என்ன இருந்ததுன்னா ஒரு முள் கிரீடம் இருந்தது, 3 ஆணிகளும் இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், 1985 ஒரு பாட்டு எழுதியிருந்தான். அந்த பாட்டில் இதெல்லாம் தெளிவாக வரும். முள் கிரீடம் 1, முள்ளாணி 3 அதற்குள்ளே இருந்தது. அந்த அவைகள் சாபமாய் ஆதாம் ஏவாள் மீது அமர்ந்தது, ஆனால் அது ரூபமாய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அமர்ந்தது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நல்லா புரிஞ்சிடுங்க, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அப்ப இதுல எது சொல்லப்பட்டிருக்கு? யாரை குறித்து சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிக்கிறத குறித்து அந்த யுத்தத்தின் ஒரு முடிவை சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பதை அங்கே இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, இது எப்படின்னா ஒரு மரம், அந்த விருட்சம், அது கனி. ஆண்டவர் சொன்னார் ஈசா கிட்ட, இது ஆபிரகாம்கிட்ட, உன் மகனை ஏகசுதனை நீ பலி கொடுக்க இந்த மோரியா மலையில் நான் காட்டுற அந்த இடத்துல போய் நீ பலி கொடு. ஆபிரகாம் என்ன செய்தான்? யார்ட்டையும் சொல்லலை, அதிகாலையில் எழுப்பிட்டான். நான் நினைக்கிறேன் மனைவி எலும்புன்னு எழுதியிருப்பான். எலும்பி கொஞ்சம் மரக்கட்டையெல்லாம் ஏற்கனவே பிளந்து வச்சுட்டான். அதையும் சுமந்துக்கிட்டு வேலைக்காரனையும் கூட்டிகிட்டு ஈசாக்கையும் கூட்டிகிட்டு போகிறான். அந்த கழுதை மேலே இவன் ஈசாக்கு போயிருப்பான். அன்றைக்கி அந்த காலங்களில் கழுதையில் போவாங்க. அப்புறம் எல்லாம் அப்படி தான் போயிருப்பாங்க. குறிப்பிட்ட இடத்துல போய் அந்த இடத்த பார்த்தாச்சு. இடத்த பார்த்த உடனே அப்புறம் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் இருங்க, நாங்கள் போயிட்டு வரோன்னு வேலைக்காரன்ட்ட சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த பிளந்த மரத்தை என்ன செய்தான் தெரியுமா? ஈசாக்கு மேல் வைத்தான். மரத்தை ஈசாக்கின் மேல் வைத்தான். ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன். ஸ்தோத்திரம். பல பேர் சொல்லலாம், அதில் ஒன்று. அந்த ஈசாக்கு சுமந்துட்டு போகிறான். இப்போ பிராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் இருந்ததுன்னா நம்ம பிள்ளைகள் மேலே வைக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போவோமா? நம்ம தான் கொண்டு போகல. அதுவும் இப்போ ஒரு ஆளை எரிக்கிற கட்டைன்னா அது சாதாரணமாக இருக்குது. 2 சின்ன கட்டை இல்லை, கொஞ்சம் கட்டை இருந்திருக்கும். அதை மகன் மேலே வைக்கிறான். அவனுக்கு அது சுமையாக தான் இருந்திருக்கும், ஆனாலும் சுமந்தான். ஏன்? அந்த கட்டையை தலைமையில் வச்சது யாரு? என் அப்பா, என் தகப்பனார். என் தகப்பனார் சொல்லிட்டாரு, என் தகப்பனார் தூக்கி வச்சுட்டாரு, நான் இனி சுமந்து தான் ஆகணும், வேற எதுவும் சொல்ல முடியாது. அவன் சுமந்துட்டு போகிறான். எப்போ செய்தாங்க? தூரத்தில் அந்த இடத்த கண்ட உடனே, தூரத்தில் இடத்த கண்ட உடனே அவன் சொல்கிறான், நீங்கள் நில்லுங்க, நாங்கள் போகிறோம். சுமையை வைக்கிறான் அந்த இடத்த கண்ட உடனே.
அந்த வேலைக்காரனை கடைசியரை கூட்டிகிட்டு போயிருந்தா பிரச்சனை நடந்திருக்கும். என்ன, இவன் மோனை வெட்ட போமா, அவன் வெட்டாதன்னு சொல்லுவான், அது முடியான்னு சொல்லுவான், பிரச்சனை வரும். அப்படி தானே வரும். என்ன வேலைக்காரன் சொல்கிறேன், நிறைய சொல்லியிருக்காங்க. அவனுக்கு நல்ல காரியம் தெரியாது, அவன் அப்படி தான் சொல்லுவான். தேவனுடைய சில திட்டங்கள், தேவனுடைய வழிகள் எல்லாருக்கும் அது சரியாக தெரியாது. நல்லா புரிஞ்சுடுங்க. ஊழியத்துக்கு அடுத்த